வணக்கம். சட்டமன்ற தேர்தல் தொகுதி பொறுப்பாளர் பணிகளை மேற்கொள்ள இயலாத நிலையில் உள்ளேன் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். 6 தொகுதிகளுக்கு தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலை அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் கூறிவிட்டேன் என்று தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பாஜக தலைமை கேட்டுக்கொண்டதால் சட்டப்பேரவை தேர்தலில் பிரச்சாரம் செய்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். தந்தை உடல்நலம் காரணமாக தொகுதி பொறுப்பாளர் பணிகளை மேற்கொள்ள இயலாத நிலை உள்ளது என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருப்பது பார்த்தோம்னால் பாஜகவில் உட்கட்சி பூசல் ஏதேனும் எழுந்திருக்கிறதா என்ற ஒரு சந்தேகமானது எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆட்சியை தக்க வைப்பதற்காக திமுகவும் ஆட்சியை பிடிப்பதற்காக அதிமுக பாஜக கூட்டணிகளும் மல்லு கட்டி கொண்டிருக்கின்றன. நாம் தமிழர் மற்றும் தாவேகா களத்தில் வேகம் காட்டி வரக்கூடிய நிலையில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேற்று பாஜக மற்றும் திமுகவை ஓட்டை இன்ஜின் டப்பா இன்ஜின் என்று விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளித்த அண்ணாமலை விஜயிடம் என்ஜினே இல்லை என்றார். திமுக காங்கிரஸ் குறைந்த கண்ணாடி என்றும் கூறியிருக்கிறார். மேலும் தந்தையின் உடல்நிலை சரியில்லாததால் சிங்காநல்லூர், காரைக்குடி, விருகம்பாக்கம் உள்ளிட்ட 6 தொகுதிகளின் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பணியில் இருந்து விலகுகிறேன் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார். யாரையும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு மத்திய பட்ஜெட் இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் மத்திய பட்ஜெட் பெரிதாக கொண்டு இருக்கிறது என்றும் தற்பொழுது பட்ஜெட் வரவேற்று பேசியிருக்கிறார். குறிப்பாக தற்பொழுது பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் பணியிலிருந்து அண்ணாமலை விலகியிருப்பதற்கு பல்வேறு முக்கிய காரணங்களும் சொல்லப்படுகிறது. 6 தொகுதிகள் மட்டுமே தனக்கு ஒதுக்கப்பட்டு இருப்பதனால் அவர் கடும் அதிருப்தி அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதே போன்று தலைவர் பதவியிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டதற்கு பின்பு தொடர்ந்து பாஜகவில் எந்த ஒரு பணிகளையும் மேற்கொள்ளாமல் சுணக்கம் காட்டி வருவதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள அவர் திட்டமிட்டிருந்த நிலையில் 6 தொகுதிகளை மட்டுமே பாஜக கொடுத்திருந்தது. சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, ஸ்ரீவைகுண்டம், விருகம்பாக்கம் உள்ளிட்ட 6 தொகுதிகளுக்கு அவர் கொடுத்து வந்த நிலையில் தற்பொழுது அவர் அதிருப்தி அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியில் கோஷ்டி பூசல் பிரபலமாக இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பாஜகவிலும் தற்பொழுது இந்த கோஷ்டி பூசல் எழுந்திருப்பதாக உட்கட்சி விவகாரங்கள் அறிந்தவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். அண்ணாமலை விலகல் பின்னணியில் தற்பொழுது பல்வேறு முக்கிய காரணங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தேர்தல் நேரத்தில் தற்பொழுது அவர் திடீரென விலகுவதாக அறிவித்திருப்பது அண்ணாமலை ஆதரவாளர்களையும் அதே போன்ற பாஜக ஆதரவாளர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தந்தையின் உடல்நிலையை காரணம் காட்டி விலகுவதாக தெரிவித்திருந்தாலுமே கூட பாஜகவின் தமிழக தலைமை மீதும் அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் மீதும் அவர் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் தற்பொழுது அவர் விலகி இருப்பதாக சொல்லப்படுகிறது.